பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அநேக நேரங்களில் துன்மார்க்கமாக வாழ்கிறவன், அநியாயம் பண்ணுறவனுக்கெல்லாம் முடிவு எப்படியா இருக்கும்? ஆண்டவர் பார்ப்பாருங்கிறீங்களே, ஏன்னா அவர் காண்கிற தேவன்கிறீங்களே. ஏன்னா வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிக்கிறோம். அவரே சொல்றார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின் அவனவனுக்கு அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. ஐயா, அநியாயமா வாழ்றவனுக்கு தண்டனை உண்டா? நல்லா தானே இருக்கான். எனக்கு அன்பார்களே, சில நேரங்களில் ஒருத்தனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சகுலுடைய வாழ்க்கையில் நன்மை இருந்துச்சு. கழுதையை தேடி போனான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் கீசின் கழுதை காணாமல் போச்சு. இந்த கழுதையைத்தான் தேடி போனான். ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவை ஆக்கினார். ஆனால் கடைசியில் அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் உங்கள் வேதத்தை திருப்பி வைத்து கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம். அல்லேலூயா. எல்லை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். எல்லை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைதனக்காய் ஏந்ததானே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைதனக்காய் ஏந்ததானே ஸ்தோத்திரம். இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த இல்லாதவர்கள் கைகளிலே என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு. ஐயா, ஒரு முடிவு கூட எப்படி இருக்கணும்? விருத்த சேதனம் இல்லாதவங்க கையில் என்ன செய்யக்கூடாது? விழுந்து போயிடக்கூடாது. இந்த சவுலுக்கு அந்த தாகம் இருந்துச்சு. அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கைகளில் நான் விழுந்து போகாதபடிக்கு என்னை என்ன செய்ய, நீ உன் பட்டயத்தை எடுத்து என்னை கொன்னு ஓடுனா. அவன் பயந்ததுனால என்ன செய்யல,
அப்படி செய்யவே இல்லை. உடனே என்ன பண்ணா, பட்டயத்தை நட்டு அது மேலே விழுந்து என்ன செய்தான், செத்தான். வாசிங்க, என்ன செய்தாரு? அவன் வந்து பயந்து நான் செய்ய மாட்டேன்னு நின்னான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். பட்டயத்தை எடுக்கிறவன் எவனுக்கு பட்டயத்தால், அநியாயம் செஞ்சவனுக்கு அநியாயத்துக்கு உண்டு பலன் உண்டு. அவனுடைய வாழ்க்கை எப்படி முடியுங்கிறத எரேமியா சொல்றார். 17:11 வாசிக்கிறோம். அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன். ஏன்னா சவுலுடைய வாழ்க்கையில கோலியாத்து வரும்போது தாவீதை எவ்வளவோ பாராட்டினான். ஆனா ஒரு வார்த்தை அவனால் தாங்க முடியல. உடனே அவனுக்கு விரோதமா எங்க போனாலும் துரத்தி அநியாயமா துரத்துல, நான் என்ன குற்றம் செஞ்சேன் அவனுக்கு கேட்குற அளவுக்கு, இந்த தெள்ளுப்பூச்சியை போல துரத்துற அளவுக்கு துரத்துறேன்னா. ஆனால் அந்த அநியாயமாக அந்த சவுலுடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களே நடந்தது என்ன? பட்டயத்தை என்ன செய்தான், சில நேரம் ஈட்டி எடுத்து தாவீது மேலே என்ன செய்வான், சுவரோட எரிவான். ஆனால் விலகி நிற்பான். அப்படி பல முறை, ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஆவி வந்துருச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சவுலுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன நீதி கிடைச்சது? கில்கோவா மலையில் பட்டயத்தை நட்டு அது மேலே விழுந்து அவன் சாகலை. எப்படின்னு கேட்பீங்க? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது இடத்துல ஒருத்தன் வாரான். வந்து தாவீது எங்கே இருந்தப்பா வர்றேன்னு கேட்குறான். ஏன்னா அவன் ரெட்டு உடுத்திக்கிட்டு தலையில் புழுதியை போட்டுட்டு வந்து நிற்கிறான். அவன் சொன்னான், பாலை யுத்தத்துலேருந்து வர்றேன், ஜனங்களெல்லாம் முறிஞ்சு போனாங்க, இஸ்ரவேல் விழுந்து போனாங்க, சகுலும் யோனத்தான் என்ன செஞ்சுட்டான், மடிஞ்சு போயிட்டாங்க. உடனே இவன் கேட்டான், அது உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்? நான் தற்செயலாக என்ன செய்தேன், கில்கோவா மலைக்கு போயிருந்தேன். அங்கே சவுல் என்ன செஞ்சார், காயப்பட்டு எல்லாரும் நெருங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் உயிர் போகாதனால, பிராணன் போகாதனால வேதனைப்பட்டு என்னை பார்த்து சொன்னார், நீ யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், அமலேக்கேன்னு சொன்னேன். நீ வந்து எனக்கு பிராணன் போகாதனால வேதனையாக இருக்குது, என்னை கொன்று ஓடுனார். நான் போய் பட்டயத்தை வச்சு அவனை கொன்று ஓட்டேன்னா. தாவீது பாராட்டுவான்னு நினச்சான். ஆனால் அவனுக்கு என்ன முடிவு கிடச்சி தெரியுமா? அபிஷேகம் பண்ணின விரோதமாக கையை நீட்டுனா என்ன தண்டனை உண்டோ அதுதான் கிடச்சி. முடிவு எப்படி இருக்கும்? அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாக இவன் கையை நீட்டினால சாயந்தரத்துக்குள்ளேயே அவனுடைய வாலிபன் ஒருத்தரை எழும்பி அவன் மேலே விழுந்து வெட்டி போட்டான். எனக்கு அன்பானுடைய படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், மறந்துடக்கூடாது. ஒருத்தருடைய முடிவு. அதனால தான் ஆண்டவர் இன்னும் விட்டு வச்சுருக்காரு. நீங்கள் கேட்கலாம், ஆண்டவருடைய அநியாயம் ஜனம்லாம் விட்டு வச்சுருக்காரு. ஐயா, விட்டு வச்சிருக்கல. சிலர் மிருகம் போல இருக்கிறான். சங்கீதக்காரன் 73ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது அவன் சொல்கிறாரு, நான் மிருகம் போல நடந்தேன், உமக்கு முன்பாக மிருகம் போல நடந்தேன். துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து என்னையா தேவன்னே, நல்லா தானே இருக்கான், ஆண்டவரை தேடனால என்ன பலன்னு சொன்னேன். துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்த அவர்கள் இடுக்கண் வருவதில்லை, பலன் உறுதியாய் இருக்கிறது. அர்த்தத்தில் அகப்படார்கள், மனுஷன் அடையும் உபாதையை அடையார்கள். சரப்பணியை போலவும் சுற்றிக்கொள்ளும் கொடுமை ஆடையை போலவும் மூடிக்கொள்ளுகிறது. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், பேசுகிறார்கள். வாய் வான வரியந்த எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் அந்த வழியா திரும்புவாங்க. தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். அது தேவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா துன்மார்க்கரின் முடிவோ அழிவு. துன்மார்க்கர் எப்படி இருப்பாரா? காற்று பறக்கடிக்கு பதரை போல் இருப்பார்கள். எனக்கு அன்பாளே, இந்த மனுஷனே சொல்றாரு பின்னாடி 22ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதே சங்கீதத்தில் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல நடந்தேன். ஆனா என்ன, ஆனாலும் உம்முடைய எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி
என்னை நடத்தி மகிமையில சேர்த்தணும். சகோதரனுடைய வாழ்க்கையில கடைசியில் மகிமை போகிறது இருக்கட்டும், சரீரத்தை கூட அங்கங்கே போட்டு போயிட்டாங்க, புதைக்காம போட்டு போயிட்டாங்க. கில்கோ மலையை பார்த்து தாவீது அதனால தான் சொன்னான், உன் மேலே பனியும் மழையும் பெய்யாது, யோனத்தனுடைய வில்லும் திரும்பினதே கிடையாது, அலங்க விழுந்து போனதே அப்படின்னு பெரிய புலம்பலை வாழ்ந்த அந்த 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா சவுளுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் தாவீதை துரத்தி எங்கே போனாலும் அடிக்கணும் வந்தான். கடைசியில் அந்த தாவீதான் இவனுக்காக புலம்பல் பாடினான். அநியாயம் செய்கிறவன் கடைசி வரைக்கும் செய்யலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பாதியில் முடிஞ்சு போகும். எரேமியா சொல்லுகிறார், 17:11 எழுதுகிறார், என்ன அழகாக எழுதி வச்சிருக்கார், அநியாயமாக செய்கிறவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதை வாசிங்க, எரேமியா 17:11. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அபயம் காத்தும். நல்ல கவனிக்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். முட்டையிட்டு அபயம் காத்துனா அடகாத்து, குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமா இருக்கிறான். தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனா இருப்பான். ஆமா, நம்ம முடிவில் என்ன செய்யக்கூடாது, மூடனா இருந்துடக்கூடாது. அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு வேணும். செல்வம் கனம் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார், ஆனால் அதை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு இருக்கணுமே. எனக்கு அன்பார்களே, அநியாயமாக நடக்கிறதும் சரி செயலுக்கும் சரி அவனவன் கிரியைக்கு கட்டாயம் அந்த முடிவில் தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, நீ விருந்துக்கு போகிறத விட்டுரு, அங்கே போய் என்ன மெனு மேட்ச் பார்க்காத, 2 மேட்சாக இருக்கா, மெய்டு மேட்ச் இதெல்லாம் பார்க்காத, அங்கே எதுக்கு போ, விருந்து விட்டு போவானா, துக்க வீட்டுக்கு போ. அங்கே அநேகருடைய முடிவு என்ன செய்யப்படும், காணப்படும். எனக்கு அன்பாளே, அநேக நேரங்களில் நமக்கு விளங்கலை நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும். தானியேலுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்கள். தானியேல் 12 கடைசி வசனத்தை பாருங்கள், மிக அழகா நமக்கு எழுதி, நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. நேர்த்தியான பங்கு, சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது. நான் அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லி வந்தேன். நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கா, சமாதானமாக இருக்கா, நம்முடைய முடிவு பாதி நாட்களில் விட்டு போகிற மாதிரி இருக்கா, அல்லது குஞ்சு பொறிச்சு அபயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரியை போல் பாதி வயசில் போகிறதா இருக்கா, அல்லது மகிமையில போய் சேர்க்கிறதா இருக்கா. நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது, அல்லது யூதாஸ் காரியத்தை போல இருக்கா, அல்லது கேயாசியை போல இருக்கா. நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும். நம்முடைய முடிவு ஆமானுக்கு இருந்தது போல இருந்துடக்கூடாது. ஆமான் என்ன செய்தான், மொர்தெக்காய்க்கு விரோதமாக ஒரு தூக்கு மரத்தை செய்தான். ஏன்னா அங்கே வீட்டில் சொன்னான், அந்த யூதன் இருக்க வரைக்கும் உனக்கு மதிப்பு இல்லைப்பான்னா. உடனே அவ்வளோ உயரத்தில் ஒரு தூக்கு மரம் செஞ்சான். ஆனால் அந்த தூக்கு மரம் யாருக்கு வந்துச்சு, ஆமானுக்கு எதை வந்துச்சு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். மறந்துடக்கூடாது. நம்முடைய முடிவு ஒரு நாள் உண்டு, எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். யாருக்கு எப்போ தெரியாது, எந்த நேரம் தெரியாது. அதனால தான் கேட்குறாரு, சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் மோசேயின் சங்கீதம் வாசிக்க பார்ப்பலாம். மிக அழகாக எழுதியிருக்கார். 90ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வந்து பாருங்கள், மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். நம்ம அநேக நேரம் வருஷ கடைசியில் இதை தியானிப்போம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறை தலைமுறை வினோத உலகம் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை உலகம் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே உள்ளவே உன்னாண்டவரை தொழுதேது.
வாசிங்க திரும்ப. ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. தூங்கியது சாமத்தில் நடந்த மாதிரி இருக்கு. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். இப்படித்தான் மனுஷ வாழ்க்கை இருக்குங்க. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் கொண்டு வருவீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷத்தை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அது சீக்கிரமாய் கடந்து நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ள. நல்ல கவனிங்க, நாங்கள் ஞான இருதயம். ஏன்னா இருதயத்துல ஞானம் இல்லாத இருதயம் இருக்கு. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சிரமத்தாக முன்னை தேடி பூமியில் வந்து, சிரமத்தாக முன்னை தேடி பூமியில் வந்து, அறமதாக செய்த ஆதி சுந்தம் தயவை, அறமதாக செய்த ஆதி சுதம் தயவை மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. பெருக செய்த தேவ அனுகிரகத்தை, பெருக செய்த தேவ அனுகிரகத்தை மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. வருஷம் தோறும் மாறாத நம்முடைய இரக்கம் ஐயா. நம்முடைய முடிவு காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற புல்லை போல பூவை போல இருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய முடிவை பார்க்கிறோம். சீகன் வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தரங்கம்பாடியில் வந்து அங்கே இருந்து கடைசி காலத்தில் வரைக்கும் தன் ஜீவனையே அங்கே கொடுத்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏர்லி ஸ்டேஜில் அவங்க அம்மா மறிக்க போகிற நேரம் சாக கிடக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா எல்லா பிள்ளையெல்லாம் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளையாக கூட்டு பார்த்தாங்க. அப்போ கடைசியில் இந்த சீங்கன் வரும்போது அவங்க அப்பாட்ட கேட்டாங்களாம், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்ன? இப்போ 3 வயசாகுது,
இவனை இங்கே வளர்த்து மிஷினரியாக கொடுப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கண்ணா. அந்த சின்ன பையன் கையையும் அப்பா கையும் அம்மா கையும் சேர்த்து பிடிச்சி ப்ராமிஸ்னார். அந்த அம்மா உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் வச்சிருக்கிற தமிழ் வேதாகம் யார் கற்றுக் கொடுத்தது? சீகன் பால்க்கு. அவருடைய முடிவெல்லாம் இன்னைக்கும் பார்க்கிறோம். கால்டுவெல் ஒரு சமயத்தில் பிரசங்கித்தார். அங்கே போய் இந்தியா தேசத்தில் இன்னும் அநேகர் போக வேண்டியிருக்கு, இன்னும் மக்களெல்லாம் அழியாமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஆளை அனுப்பணுன்னு உடனே யார் வர்றதுக்கு ஆயத்தம்னா மர்காஷியஸ் வந்தார். மர்காஷியஸ் படித்து முடிக்க ஒரே ஒரு வருஷம்தான். அதை சொன்னாங்க, எல்லாம் இன்னும் ஒரு வருஷம் தான் படிச்சுட்டு போகலாம். இல்லை, நான் இப்போ போகணும். ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கலாம், நீ போகவிடில் யார் போவா, இப்போதில் வீடில் எப்போ, நீ போகவிடில் யார் போவா, இப்போதில் வீடில் எப்போ. நீ போகாட்டா யார் போவா? இன்னைக்கு எத்தனையோ பேருடைய முடிவை பாருங்க. ஒரு ஆஸ்கிவித் அம்மையார் இந்திய நாட்டில் வந்து தன்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் விற்று பார்வையற்றவங்களுக்கு ஒரு பள்ளியை நிறுவி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாங்களே, அவருடைய முடிவு இன்னைக்கும் ஆரம்பமாக இருக்குது. எத்தனையோ பேருக்கு அது முடிவு ஆரம்பமாக இருக்குது, சம்பூர்ணமாக இருக்குது. 2 கண்ணும் போயிடுச்சு, இனிமேல் என் வாழ்க்கையே போயிடுச்சுமா. அங்கே வந்தால் கல்வியை கொடுத்து வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கிறாங்க. திருப்பத்தூர் போய் பாருங்க, பெரிய அண்ணன் சின்ன அண்ணன். ஏன் இந்த இருக்கிற டோனாவூருக்கு போய் பாருங்க, ஏன் கல்கத்தாவுக்கு போய் பாருங்க, மதர் தெரசா. எங்கோ இருந்தவங்க இங்கே வந்து தன்னுடைய ஜீவனையே கடைசி மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய முடிவெல்லாம் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. நமக்கு ஆயத்தம் பண்ணிப்பட்டு வச்சுருக்க இடம் எப்படிப்பட்டது, நாம் போகிற இடம் எப்படிப்பட்டது தெரிஞ்சால் நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும் நாம் தீர்மானிச்சிடும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஐயா 12 வாசல்கள், 12 அஸ்திவாரங்கள். 21:19 வச்சுக்கிற 12 வாசல்களும் 12 அஸ்திவாரங்களாக இருந்துச்சான். 1ஆம் அஸ்திவாரம், 2ஆம் அஸ்திவாரம், கடைசியில் வரிசையாக பார்க்கிறோம். மரகதம், மாணிக்கம், சுகந்தி, சொர்ணரத்னம், இப்படி பல காரியங்கள் அங்கே எழுதியிருக்கு. நம்ம போகிற இடம் அங்கே சூரியனும் சந்திரனும் கிடையாது, கர்த்தரே நித்திய வெளிச்சம். ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும்? சமாதானத்தோடு இருக்கா, சந்தோஷத்தோடு இருக்கா? ஆண்டவர் வரப்போறார், நம்மளை கூப்பிட வரப்போறான்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கமா? இப்போ வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போகிறக்கு ஆயத்தமா? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க. அநேகருடைய முடிவை நீங்கள் பார்க்குறீங்க. வேதத்தில் பார்க்குறோம், அப்சலோமின் முடிவு கடைசியில் கருவாரி மரத்தில் அந்த முடியினாலே அழகுனாலே தொங்கி செத்தான். அம்னோனுடைய முடிவை பார்க்குறோம், கடைசியில் அடித்து கொலை செய்யப்பட்டான். காரணம் அநியாயமாக வாழ்ந்ததுனால, தன் சகோதரியை கற்பழித்ததுனால. அநியாயமாக செய்கிறவனுக்கும் முடிவு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதில்ல. தொலைக்காட்சியில் பார்க்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு மனசில் பாரம். ஏன் தெரியுமா? நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நான் எப்படி இவங்களை கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வந்து வைக்க போகிறேன்? ஏன்னா வேன் வாடகை கொடுக்கணுமே, இவங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு கொடுக்கணுமே. எனக்கு மனபாரம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த பார்வையற்ற மக்களை அழைத்து வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு 16,000 ரூபா. அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம். ஏன் இந்த பார்வையற்ற மக்கள் தங்கி இருக்கிற அறை கட்டுமான பணிக்கு உதவலாம். ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. தாராளமாக அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரி விலக்குக்கான வழியை கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஒருமனப்பட்ட ஆவியோடு நீங்களும் ஜெபிங்க. அன்பில் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யோபு கேட்டானே தேவனிடத்தில்,
நான் காத்திருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என் முடிவு எப்படி இருக்கும், ஐயோ என் முடிவு எப்படி இருக்கும்? கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், மகிமையிலே சேர்க்கப்படணும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கொஞ்ச காலம். நிச்சயமா ஒரு நாள் எந்த மனுஷனுக்கும் ஒரு நாள் பிறக்க ஒரு காலம் இருந்தால் இறக்க ஒரு காலம் உண்டு. அப்படி கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கும் தருவீரா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சுகவீனம் பலவீனத்தில் இருப்போர், வியாதி படுக்கையில் இருப்போர், திருமணமாகாத பிள்ளைகள், வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மார், இன்னும் வியாதியினாலே பயத்தோடு மனதில் கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் அதை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.